போன முறை பிரிட்ஜு ரெக்டிஃபையர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். 12 வோல்ட் எடுக்குது. ஆனால் அதில் ட்ரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் கொடுத்து நம்ம எடுக்கலை. இப்போ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று கிடச்சிக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் லைன் எப்படி கொடுக்குதுன்னு முதல்ல பார்த்துருவோம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 ஆம்பியர் 12 வோல்ட் இது. ரெண்டு பக்கமும் ஒயர் இருக்குது. ரெட் ஒயருங்குது, ப்ளூ ஒயருங்குது. இதில் எந்த பக்கம் தரதுன்னு சந்தேகமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. அது ஒன்றும் இல்லை, வெறும் சிம்பிள் தான். இப்போ நான் செக் பண்ணுறேன் பாரு. நீங்கள் போட்டுக்கிறதுனால இந்த பக்கம் தான் கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரு சில ட்ரான்ஸ்ஃபார்மில் இல்லாமலே இருக்கும். பழைய ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ கண்டுபிடிக்கலாம் வாங்க. அந்த பக்கம் ரெட் ஒயர் இருக்குது, இந்த சைடு ப்ளூ ஒயர் இருக்குது. ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கா, ஒரு எஸ்ஏ மோடு வச்சுக்கா. அவள் தான் இந்த ரெட் ஒயர் வந்துட்டு செக் பண்ணு. செக் பண்ண பீப் சவுண்டு வருதா? ஒன்றும் இல்லை. இப்போ ஒயர் எடுத்துக்கா, ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒயர் எடுத்துக்கா. 2 முனை, இதில் ஒன்று அதில் ஒன்று பிடி. 127 ஓம்ஸ் காட்டுது. இது ஒரு வேல்யூ காட்டுது. அடுத்தது ப்ளூ ஒயர் எடுத்துக்கா. ப்ளூ ஒயரில் என்ன காட்டுது பாரு. கிட்டத்தட்ட 1 ஓம்ஸு 2 ஓம்ஸ் அந்த மாதிரி கிட்ட காட்டுது. அது ஓம்ஸில் காட்டுன்னு நினைக்காதீங்க. ஒரு 2 ஓம்ஸு 1 ஓம்ஸு இருக்கும். இதில் நம்ம செக் பண்ணது என்னென்னா, பார்த்தது என்னென்னா, 5 ஓம்ஸுங்கிறது வந்து ப்ரைமரி செக்ஷனு, 0 ஓம்ஸ் காட்டுறது செகண்டரி செக்ஷனு. பாருங்கள், வோல்ட்டு கொடுத்து செக் பண்ணுறோம். இப்போ நம்ம கரெக்டாக கொடுத்ததுனால நம்ம வந்து கரெக்டாக வந்து வருது, சப்ளை எல்லாம் வரும். பாருங்கள், இதில் ஏசி சப்ளை தான் வரும். 9.6 வருது. கம்மியாக வருதுன்னு நினைக்காத. ஏன்னா அதுக்கு வரக்கூடிய இன்புட் வோல்ட்டு கம்மியாகுது. கரெக்டாக 220 250 வோல்ட்டு கொடுத்தோம்னா 12 வோல்ட்டு கரெக்டாக வந்துடும். அதை பற்றின ஒன்றும் கவலைப்படாத. லைன் கரெக்டாக கொடுக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ளூ ஒயருக்கு சப்ளை கொடுத்துட்டா வீட்டில் ஃபீஸ் எகிட்டோம். தப்பாக கொடுத்துடக்கூடாது. ஏற்கனவே நம்ம இது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ரெடி பண்ணோம். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் வந்துட்டு 2 டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். 12 யூஸ் பண்ணிக்கலாம், 0 யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவள் தான் இந்த லாஸ்ட் ஒன்று, அந்த லாஸ்ட் ஒன்று. இந்த ஒயர் குத்துட்டு சால்டிங் பண்ணிட்டேன்னா அந்த பக்கம் 12 வோல்ட்டு அசால்ட்டாக வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். ஒன்றும் தலைப்பிச்சிக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. சால்டிங் பற்ற வைக்கும்போது ப்ரெஷர் தட்டாமல் கரெக்டாக சால்டிங் பற்ற வைக்கணும். பக்கத்துக்கு இது எதனா டச் ஆகி போச்சு, ஸ்பார்க் வரும், ஷார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா அதில் போட்ட டயோடு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகும். டயோடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெஷர் தட்டாமல் கரெக்டாக போட்டு விட்டுரு. அவ்வளோதான். இப்போ கரெக்டாக சால்டிங் பற்ற வச்சிட்டோம். இப்போ வோல்ட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிவிடுவோம். டிசி வோல்ட்டில் வச்சுக்க. 20 வோல்ட்டில் வச்சுக்கிறேன் நான். அப்போ தான் சுகராக எவ்வளோ வோல்ட் வருதுன்னு தெரியும். ப்ளஸில் ப்ளஸ் டெஸ்ட் ஸ்ப்ரெட் வச்சுக்க. மைனஸில் மைனஸ் டெஸ்ட் ஸ்ப்ரெட் வை. பாரு, 14 வோல்ட் வருது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். நீ என்ன ரெடி பண்ணுறதானே இது மாதிரி ரெடி பண்ணிக்கோ. ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் கேட்க வேண்டியது கூட கிடையாது. வெரி சிம்பிள் தான்.